சங்கீதம் 119. நூற்றி 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது. இன்னொரு முறை வாசிப்போம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். நாம் சேவிக்கிற ஆண்டவருடைய வார்த்தை வெறும் கேட்பதற்கு மாத்திரம் இனிமையானது அல்ல, சுவைப்பதற்கும் அது இனிமையான நல்ல வார்த்தை. இந்த வார்த்தையை சுவைக்க முடியுமா என்றால், வார்த்தையாகிய கிறிஸ்து அவரை நிச்சயம் நாம் சுவைக்க முடியும். அந்த சுவை எப்படிப்பட்ட சுவை என்று ருசித்தவர்கள் சொல்லுகிறார் என்றால், அதில் தேனிலும் இனிமையானதாக இருக்குமா. நான் இப்படி நம்புகிறேன். டயபெட்டிக் வந்துச்சுனாலே முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அதை தொற்றாதீங்க அப்படிம்பாங்க, தேனையே தொற்றாதீங்கம்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நான் நம்புகிறேன், ஹல்லேலூயா, அதை நாம் உட்கொள்வோம் என்றால் அது எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சுகத்தையும் ஆரோக்கியத்தை தருகிற நல்ல வார்த்தையாக இருக்கு. அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கவனிங்கள், இது எப்போது நமக்கு இனிமையாக மாறுகிறது? அவருடைய வார்த்தை நம்முடைய நாவுக்கு எப்படி இருக்க வேண்டுமாம்? இனிமையாக மாற வேண்டும். எப்போது மாறுகிறது? கவனிங்கள், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அக்கிரமத்தில் இருக்கிறேன், தீங்கில் இருக்கிறேன், எனக்கு நீ பாதுகாப்பே இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வரும். கவனிங்கள், அரைகுறை நீதிமானுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வராது. நிறைய நேரத்தில் அரைகுறை நீதிமான்கள் என்ன செய்வாங்கன்னா, முக்கால் பகுதி சரியாக செஞ்சிருவாங்க, இந்த கால் பகுதி மட்டும் அவங்களால சரியாக செய்ய முடியாது. இவங்களால தான் பெரிய பிரச்சனையே. இவங்க நான் தான் சரியா செஞ்சேன், இவ்வளவுதானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் முழுவதும் தவறுறாங்க பாருங்க, முழுவதும் விழுந்து போகிறார்கள். முழுவதும் விழுந்து போகிறவர்கள் தான் இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரே என்று அவர்கள் கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அவர்களுடைய கஷ்ட காலத்தில் எல்லாரும் அவரை அருவருத்திருப்பாங்க. அந்த வேளையிலே தான் இயேசு என்ற இந்த நாமத்தின் வார்த்தை இனிமையாக மாறுகிறது. ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவரை ருசி பார்ப்பதற்காக எல்லாராலும் கைவிடப்படுகிறார்கள். அதுவரைக்கும் அம்மா அப்பா நல்ல சுவையாய் பேசி இருப்பாங்க, ஆனால் இவனால் பயனில்லை என்று வந்த உடனே அவ்வளவுதான் அவனை விட்டுருவாங்க. மனைவி புருஷனை விட்டுருவாங்க, பிள்ளைகள் விட்டுருவாங்க. ஏன்? இவரால் இனி பயன் இல்லை, இவன் தோற்று போயிட்டான், இவனை நம் வைத்திருக்க முடியாது என்று நினைத்து எல்லாரும் தள்ளக்கூடிய அந்த காலகட்டத்திலே தேவன் இருந்து சொல்லுவார், நான் உனக்கு சகாயராக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதுதான் உண்மையாக நமக்கு ஒரு சுவையாய் நம்பிக்கை தருகிறதாக இருக்கும். பிள்ளைகளே, யோனத்தான் யுத்தத்திற்கு போவான், சவுலும் யுத்தத்திற்கு போவான். யுத்தத்திற்கு போகும்போது சவுல் திடீரென்று ஒரு கட்டளை இடுவார். என்ன கட்டளை இடுவார் என்றால், இந்த யுத்தம் முடிகிறது வரையிலும் உங்கள் ஒருவன் எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் சாப்பிடக்கூடாது என்று சொன்னோன்னு யுத்தம் செய்வார்கள். எல்லாரும் தளர்ந்து போயிடுவாங்க. இப்படி இருக்க யோனத்தான் கொஞ்சம் தேனை பார்ப்பாரு, அதை எடுத்து நாவலை வச்சுக்கிட்டு சொல்லுவார், இவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டனால் எவ்வளோ ஆரோக்கியம் வந்தது பாருங்கள், யுத்தம் செய்வதற்கு எனக்கு பலன் இருக்கிறது என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த தேனை சாப்பிட கொடுப்பார். பிறகு தெரியும் அந்த கவனிங்கள், தளர்ந்து போயிருக்கும் பொழுது, சோர்ந்து போயிருக்கும் பொழுது இந்த வசனம் என்ன தரும்னா நமக்கு ஆரோக்கியத்தை தரும். அதுதான் தேனின் சுவை. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கை இல்லாமல் இருக்கட்டும், இந்த வார்த்தை என்னத்தை தரும்னா நம்பிக்கையை தரும். அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாமத்தில் 2 பகுதி உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நான் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு போதிக்க விரும்புகிறேன். கவனிங்கள், நம் வாழ்க்கையில மிக மிக கஷ்டப்படுகிற ஒரு இடம் எந்த இடம்னா, நல்லதை மட்டும் செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குவோம் பாருங்க, அதுதான் வாழ்க்கையில வலி நிறைந்த ஒரு இடம். குறிப்பாய் சகோதரிகள் தங்களுடைய கர்ப்பை பாதுகாத்து கொள்வதற்கு நம்மளை பற்றி யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவும் பிரயாசப்படுவார்கள். அந்த பேர் தான் அவங்களுக்கு பெரிய பேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பிரயாசப்படுவார்கள். குறிப்பாய் பெந்தேகோஸ்தேயிலான தேவனை நன்றாக ஆராதிக்கிறவர்கள் அந்த பரிசுத்த ஒழுக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது கடைசியில் ஒரு புருஷனை, சொந்த புருஷனை, நம்பிக்கைக்குரிய புருஷனை, என்னமோ எனக்கு உண்மையில சந்தேகமாக இருக்குது அப்படின்ற வார்த்தை சொல்லினார் பாருங்க.
அதுதான் வாழ்க்கையில கசப்பான பகுதி. உண்மையா இருந்தும் கெட்ட பேரை வாங்குவது உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒன்று வாழ்க்கையில வருவது இயல்பு, வந்து விடுமா? வேதம் நமக்கு அதை சொல்லுகிறது. நீங்க ரொம்பவே பத்தினியா இருங்க, ரொம்ப சுத்தமா இருங்க. ஆனா பிசாசு வாழ்க்கையை கெடுப்பதற்கு என்ன பண்ணுவான்? ஒரு சின்ன சந்தேகத்தின் ஆவியை கொண்டு போய் புருஷனிடத்திலேயோ மனைவி இடத்துல வச்சு விட்டுரும். இந்த சந்தேகத்தின் ஆவி பிடிச்சிச்சுன்னா அது எப்படி மாறுமாம் என்றால், அந்த சந்தேகம் லேசா உள்ளுக்கு வந்து வந்து அது எரிச்சலாய் மாறுமாம். எரிச்சல் என்றால் என்ன? எரிச்சலும் கோபம் ஒன்றுதான். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், கோபத்தின் உச்சம்தான் என்ன? கோபம்ன்றது பேச்சோடு இருக்கும், எரிச்சல் என்றது பேச்சு மட்டும் இருக்காது. என்னென்ன காயப்படுத்த முடியுமோ எல்லாம் காயப்படுத்த. கவனிங்கள், மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கிற குடும்பம், அதுக்குள்ளால எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை, எந்த அநியாயமும் இல்லை, எல்லாம் சரியாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது பிசாசு அந்த குடும்பத்தை கெடுப்பதற்கு அவன் போடுகிறது சந்தேகம் என்கிற பேயை அவன் கொண்டு வந்துடுவான். அது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி இருக்கலாம், அந்த புருஷன் ஒருவேளை வெளியில் ஒருத்தர் பழகி இருப்பான், பழகி அவன் வேறொருத்தங்களை பற்றி சொல்லியிருப்பான், அந்த வீடு இப்படித்தான், ரொம்ப நம்பிட்டு இருந்தான், ஏமாத்திட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருவான். அவன் போயிடுவான், அவனுக்குள்ள இருந்து அந்த அசுத்தாவி இவனை பிடிச்சிக்கும். இவன் வீட்டில் வந்து மனைவியோடு தகராறு பண்ணி கொண்டிருப்பான். இது இயல்பாய் வரக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்டவைகள் வந்தால் உங்களுக்கு தெரியுமா, மற்ற எல்லாத்தையும் ஒரு மனைவி இல்லை புருஷன் வெளியில் சொல்லிடுவாங்க. இந்த சந்தேக பேயை மட்டும் யாருக்கும் வெளியில் சொல்லவே முடியாது. ஒரு குறிப்பாய் சகோதரிகள் இதை தங்களுக்குள்ளே அடக்கி கொள்ளுவார்கள். சகோதரர்களான அடக்கி கொள்ளுவாங்க, மித்த எல்லாவற்றையும் வெளியே சொல்லிடுவாங்க. ஆனால் இதை சொல்லுவதற்கு எல்லாரும் தயக்கம் காட்டுவார்கள். கோயில வந்து ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் பதில் கிடைத்தது போல இருக்காது. உங்களுக்கு தெரியுமா, அதுதான் வாழ்க்கையிலே கசப்பான ஒன்று. எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியல. வெளியில பார்க்கறதுக்கு எல்லாம் சூப்பரா இருக்குது, உள்ளுக்கு பெட்ரூமுக்குள்ளால அப்படிப்பட்ட ஒரு சந்தேக பேய் ஆடிக்கொண்டிருக்கும் என்றால் அதுதான் வாழ்க்கையிலே கசப்பான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு இந்த வார்த்தை சுவையானதாய் மாறுமாம். எங்கே இருக்கிறது? என்னாகும் 5வது அதிகாரம் கடைசி பகுதியில் இது இருக்கும். நம்பர்ஸ் சாப்டர் 5 அதன் கடைசி பகுதி அழகாய் வேதம் நமக்கு கற்றுத்தர். இப்படிப்பட்ட ஒன்று வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த பிரச்சனையை வாசிங்கள். 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்கள். என்னாகும் 5:14. எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படாதிருக்க எரிச்சல் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும். கவனியுங்கள், இது இயல்பாய் வரவதற்கு வாய்ப்பு உண்டு. அவள் ஒருவேளை தவறாய் நடந்தாலும் இது வரலாம், தவறாய் நடக்காட்டியும் இது வரலாம். இது புருஷன் மேலையும் வரலாம், மனைவி மேலையும் வரலாம். இந்த ஆவிக்கு பேரு சந்தேக ஆவி. இது வந்துச்சுன்னா நேரடியாய் அந்த 2 பேரும் எங்க வந்துடணுமா? தேவாலயத்திற்கு வர வேண்டும். தேவாலயத்தில் வந்து இந்த பிரச்சனையை சொல்லணுமா? பிரச்சனையை சொன்னா ஆசாரியன் என்ன செய்ய வேண்டுமா? அவளுக்கு சொல்லணுமா, ஏம்மா நீ உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தா அறிக்கைட்டுருமா, விட்டு வெளியே வந்துரு. அப்படி இல்லைன்னா இந்த சாபகரணமான வார்த்தை உனக்கு தரேன், அந்த சாபகரணமான வார்த்தை உன் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா உன் வயிறு வீங்கிரும், இடுப்பு மெலிசாயிரும், நீ மரித்து போவா என்று சொல்ல அவள் உண்மையிலே தவறு செய்யலைன்னா இல்லை அப்படிம்பாளாம். இல்லை என்று சொன்ன உடனே செய்ய வேண்டியது என்ன? அந்த சாப வார்த்தைகளெல்லாம் எழுதி அதை தொடச்சி எங்கே போடுவாங்களான்னா தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை குடிக்க கொடுப்பாங்க. கவனியுங்கள், பாவமே செய்யலை, அசுத்தமே, ஆனால் சந்தேகம் அவளுக்கு மேலில் புருஷனுக்கு இருக்குதுன்னா அந்த தண்ணியை குடிச்சாச்சுன்னா போதும், அது அவளுக்கு எப்படியாய் மாறும் என்றால் சுவை உள்ளதாய் மாறி அவளுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதத்தை செய்வார். என்ன மாறும்னா புருஷனை பிடித்திருக்கிற எரிச்சல் நாவி அதோடு விட்டு போய்விடுமாம். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை எழுதி அதை என்ன செய்கிறாங்கன்னா அதை கரைத்து குடிக்கும் பொழுது குடிக்கிறாங்கன்னு வேதம் சொல்லி இருக்கிறது. இதை கிறிஸ்தவர்கள் அதிகமாய் பின்பற்றுவதில்லை. நான் புரிந்து கொண்ட வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் இதை செய்கிறாங்க.
வியாதி வந்துச்சுன்னா வசனத்தை ஸ்லேட்டில் எழுதுவாங்க, ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டு பொடியை அப்படி கரைப்பாங்க, தண்ணியில் விடுவாங்க, விட்டு எடுத்துக்கூட. அதுக்குன்னு யாரும் குடிச்சிட்டு இருக்காதீங்க, வயிற்று பிரச்சனை வந்துடும். இதை அறியாமல் கர்த்தருடைய வார்த்தையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே வீட்டுக்குள் சந்தேகத்தின் ஆவி இருந்தால், ஹல்லேலூயா, அவங்க தேவாலயத்தில் வந்தா இந்த வசனம் ஹல்லேலூயா அவர்களுக்கு சுவையாக மாறி அப்படி வீட்டுக்குள்ளால் இருக்கிற சந்தேகத்தை எடுத்து போடுமாம். ஆனால் இன்னைக்கு இருக்க நிறைய பிரச்சனை, அதை யாரும் வெளியில் சொல்வதற்கு தயங்குவாங்க. இந்த எரிச்சலனாவி செய்த வெளியில சொன்ன கொன்னே போடுவேன் மிரட்டி வைக்கும். 2 பேரும் அப்படிதான், மனைவியும் புருஷனை மிரட்டி வைப்பாங்க, புருஷன் மனைவியை மிரட்டி வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் சந்தேகங்கள் வருதுன்னு எனக்கு தெரியலை. சொந்த அப்பாவே சந்தேகப்படுறாங்க, சொந்த தம்பியே சந்தேகப்படுறாங்க, இன்னும் ஒருபடி தாண்டி போய் சில சொந்த பிள்ளைகளே சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேக ஆவிக்கு ஒரு வரம்பே இல்லை, எதை வேணுமானாலும் சந்தேகப்படும். இன்னைக்கு கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு வைக்கிறது என்ன வைப்பானா, இந்த சந்தேக பேயை விட்டு தேவையில்லாத எரிச்சல் வந்துச்சுன்னா உடனடியாக நமக்குள் ஒரு எண்ணத்தை கொண்டு, ஒரு நல்லா நடந்த இந்த பேர் தானே அதுக்கு கெட்டதா போயிடுவோம் என்று நம்மை கெட்டதாய் மாற்றுவதற்கு அது பிரயத்தனம் பண்ணும்போது, பிள்ளைகளே, இந்த சந்தேகத்தின் ஆவிக்கு கர்த்தருடைய வார்த்தை சுவையுள்ளதா இனிமையாக மாறுமாம். அது என்ன ஆலயத்தில் வந்து ஹல்லேலூயா 2 பேரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது இது தேனுள்ளதாய் மாறுமா? அதுக்கு முன்னால் எது ஓடி போயிடும்னா எல்லா எரிச்சலின் ஆவி ஓடி போய்விடுமாம். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களும் வீட்டுக்குள்ளால அந்த எரிச்சலின் பெய்தான் குடிகொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை உனக்கும் புருஷனுக்கு சந்தேகம் இல்லை, உன்னை சந்தேகப்படுவது என்று வீட்டார் உங்களை சந்தேகப்படுறாங்க, நீ சரியில்லை என்று மேல் சந்தேகப்படலாம். இதற்கு வழி உண்டா என்று நீ கேள்வியோடு இருக்கலாம். இதற்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வழி உண்டு. என்ன? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய பந்தியை நீ எடுக்கும்போது, ஆண்டவரே இதற்குள் எனக்கு உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், இது தேனின் சுவையா எனக்குள் செல்லட்டும், எரிச்சலின் ஆவி என்னை விட்டு வெளியே போகட்டும் என்று நீ உன்னை அர்ப்பணித்து ஜெபித்தால் உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை தேனின் சுவையாய் வரும் என்று கர்த்தருடைய ஆவியான் உனக்கு அன்பாய் சொல்லுகிறார். அவர் உன் பட்சத்தில் நிற்கிறார், நீதியின் பட்சத்தில் நிற்கிறவர் நான் சேவிக்கிற தேவன், சந்தேகத்தின் பட்சத்தில் நிற்கிறவரே அல்ல. பிள்ளைகளே, சந்தேகத்தின் ஆவிக்கு ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஒருவேளை சந்தேகத்தின் ஆவி இருந்தாலும் நம்மின் விசுவாசத்தின் ஆவி, நம்பிக்கையின் ஆவி வெளிப்படும் என்றால் அந்த நம்பிக்கையிலே தேவன் செயல்படுவார். ஹல்லேலூயா. இது வெறும் குடும்ப வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பொருளாதாரத்திலும் ஒருவேளை சந்தேகங்கள் உங்களை பிடித்திருக்கிறதோ, புருஷன் எங்கேயோ பணத்தை தகாத விதமாய் செலவு செய்கிறார், மனைவி தகாத விதமாய் செலவு செய்கிறார் என்று உங்களை சந்தேகப்பட வைக்கிறதோ, பிள்ளைகளே, சந்தேகம் என்பது எங்கே வந்தாலும் ஹல்லேலூயா காரணமில்லாத சந்தேகம், அது பிசாசினால் அனுப்பப்படுவது, அது உங்களை அழித்து போட்டுவிடும். அந்த சந்தேகத்தை விட்டு வெளியே வர கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அது அந்த சந்தேகத்தை எல்லாம் எடுத்து போட்டு தேனின் சுவையாய் உங்களுக்குள்ளால மாறி போகிறது. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. வலியில பெரிய வலி என்ன வலின்னா இந்த சந்தேகத்தின் வலி தான். இந்த பெரிய வலி என்ன? பல்வலியா இருக்கும். பல்லு வலியை விட ஆவிக்குரிய வலி என்ன வலின்னா இந்த சந்தேகத்தின் வலி தான். உங்க யாருக்குள்ள அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் என்றால் இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உடைத்து போடுவாராக என்று ஜெபிக்க. சிலர்லாம் கேட்டிருக்கிறேன், ரொம்ப வயசாயிருக்கும், அவர் தாத்தா அவருக்கு எழுப்பி நடக்கவே, ஆனால் அந்த அம்மாவுக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்கும். இது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. அதான் ஒரு வயது வரம்பே இல்லை. பிள்ளைகளே, இவைகளை விட்டு ஜெயித்து சுவையாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். 2, இந்த கர்த்தருடைய வார்த்தை ஊழியம் செய்கிற கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவர்களுக்கு இது எப்படி இருக்கும்னா, இது நம்முடைய உடலெல்லாம் குடலெல்லாம் நிரப்புறதுக்கு எது வேண்டுமாம் என்றால் இது வேண்டுமாம். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசித்தால் நாம் அங்கே தெரியும். கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு எசேக்கியேலுக்கு சொல்லுவார், நீ இதை சாப்பிடு அப்படின்ட்டு அவனுக்கு கொடுப்பார். எசேக்கியேல் 3வது அதிகாரம் தானா? 3வது அதிகாரம் 2, 3 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிப்போம். என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சன்னதியாரிடத்தில் போய் அவர்களோடு பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, இந்த சுருளை நீ உன் வயிற்றில் உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார்.
அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது. ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை பாருங்க. நீங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு விரும்பினா, கர்த்தரோடு நடக்கணும்னு விரும்பினா, உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இருக்கும். அதுல ஒரு அனுபவம் தான் இந்த அனுபவம். எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, நான் தருகிற வசனத்தால உன் குடலை என்ன செய், நிரப்பு. பிள்ளைகளே, குடல் நிரம்பி இருந்தால் அதை நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. உபவாசம் என்றால் என்ன? நம்முடைய மாம்ச ஆகாரத்தை எல்லாம் நம்ம விட்டுக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையினால் அவர் நம்மை திருப்தியாக்குறார் பாருங்க. ஹல்லேலூயா. நல்ல கொழுப்பை நிணத்தை முண்ட ஒரு நல்ல மட்டன் பிரியாணி நல்ல கொழுப்போடு சேர்த்து சாப்பிட்டா என்ன ஒரு திருப்தி இருக்குமோ, அது எதில் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. காரணங்க தரிசனத்தில் பார்க்கிறாரா, காமிக்கிறாரா, நீ காண்கிறதை எடுத்து புசி. எந்த அளவுக்கு புசிக்கணும்? வயறு நிரம்புற அளவுக்கு. குடலெல்லாம் அதை என்ன செய்ய வேண்டுமா? நிரப்ப வேண்டுமா? நீ கேட்கிறவர்களே, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்க முடியாது, குடலுக்கு கசப்பா இருந்துச்சா, நாவுக்கு எப்படி இருந்துச்சு? தேனை போல சுவை உள்ளதா இருந்தது. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தரிசனத்தில் பார்க்கிறான், வார்த்தையை சாப்பிட்றது எப்படி இருக்குது? உங்களை நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருக்குன்னா, நீங்கள் நல்லா தூங்குவீங்க, சொப்பனம் வரும். சொப்பனத்துக்கு எதையெல்லாமோ எடுத்து சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. எதையாவது சாப்பிட்ற மாதிரி ஒரு சொப்பனம் உங்களுக்கு ஒரு. யார் இந்த பிரச்சனையில் பாரப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. பிள்ளைகளே, ரொம்ப சொப்பனத்தில் சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது பிசாசின் பொல்லாத ஆவி உங்களை தரித்திரத்துக்கு நேராக கொண்டு போகிறது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாரோ சாப்பிடுகிறார்கள் என்பதற்கு அடையாளம். அதை நீங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சொப்பனங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது இல்லை. அப்படிப்பட்ட சொப்பனங்கள், ஹல்லேலூயா, அந்த கொழுத்த காளைகளை இந்த மெல்லிய காளைகள் சாப்பிட்டது போல உங்களுடைய நன்மைகள் எங்கேயோ பிசாசினால் சாப்பிடப்படுகிறது. அந்த சொப்பனங்கள் வருகிறது என்றால் அதற்கு நேரம் கொடுக்காம ஒரு நாளாச்சும் ஒரு நேரமாச்சும் காத்திருந்த, ஆண்டவரே என்னுடையதை ஒன்று சாப்பிடக்கூடாது, தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அதை எதிர்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒருவனும் அதை புசித்து போட முடியாதாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை புசிக்கிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் நல்லா ஜோமன் நினைக்கிற, ஆண்டவரே அப்படிப்பட்ட தரிசனங்களுக்கு தாங்க, அப்படிப்பட்ட காட்சிகளை எங்களுக்கு தாங்க. அது உள்ள போச்சுன்னா இப்போ யார் மேல் அதிகாரம் கொடுக்கிறாராம்? நீ அதை சாப்பிட்டோ மனுஷர் மேல் அதிகாரம் கொடுக்கிறாராம். 3வது அதிகாரம் அதைத்தானே நம்ம வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, 4வது வசனம், பின்பு அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே நீ போய் இஸ்ரவேல் சன்னதியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. இந்த எசேக்கியேல் என்பவர் ரொம்ப ரொம்ப ஏழையான ஒரு தீர்க்கதரிசி, ரொம்ப ஒன்று ஹை ஸ்டேட்டஸில் உள்ளவர் கிடையாது. ஆனால் எப்போது இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் தரிசனத்தில் சாப்பிட்றதா பார்த்தாரோ, தேனின் சுவையோடு பார்த்தாரோ, வாழ்க்கையில் ஒரு தேன் சுவையான ஒன்று வருகிறது. என்ன வருகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் போய் சொல்லு என்று ஜனங்கள் மேல் கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒருவனை ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை என்ன? ஜனங்கள் மேல் கர்த்தர் அதிகாரத்தை தருவாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் படைத்த படைப்பிலே பெரிய விசேஷமான படைப்பு உலகத்தில் எது என்றால் அது மனுஷன்தான். தேவன் ஒருவனை நேசித்தார் என்றால் ஜனத்தின் மேல் அதிகாரத்தை தருவாராம். முதல்ல நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால் நீங்கள் இருக்கிற வீட்டின் மேலே அந்த ஜனத்தின் மேல் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தருவார். எல்லா இடத்திலும் நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். அதுதான் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் சுவை. தேன் என்றால் அதுதான். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த வசனம் உங்களுக்கு தேனின் சுவையாய் மாறுகிற அளவிற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை விட்டு கொடுத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதற்கு விட்டு கொடுப்பது எப்படி? ஆண்டவரே, உபவாசத்தோடும் என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது, தகப்பனே உம்முடைய வசனத்தின்படி வாழ இந்த வசனத்தை ஆண்டவரே நான் ரசித்து ருசித்து சாப்பிடுகிறது போல எனக்கு இதை தாருமாடி. இது தேவன் தான் நமக்கு தர முடியும். இந்த டேஸ்ட்டை யார் தான் தர முடியும்? கர்த்தர் தான். அந்த ஆவியான வந்தால் மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும். அப்படியான ஆண்டவரே, இந்த வசனத்தை சுவைக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே எனக்கு பாக்கியத்தை தாரும். ஆண்டவரே, எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறாங்க, எல்லாரும் கேட்கானால் எல்லாருக்கும் அது சுவை உள்ளதாக மாறுதுன்னா சுவை உள்ளதாக மாறலை. ஆண்டவரே, நீர் எனக்கு அதை சுவை உள்ளதாய் மாற்றி தாரும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் என்ன கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீங்கள் கேட்டால், இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், அப்பத்தை கேட்டால் உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டாரா? கல்லை கொடுக்க மாட்டாராம். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருந்தால் தேவனிடத்தில் கேட்கிறவர்களுக்கு என்ன கொடுப்பாரா? பரிசுத்த. அந்த பரிசுத்தாவி என்ன செய்யுமா? இந்த வசனத்தை
தேவைப்படுகிற நேரத்திலெல்லாம் சுவையாய் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குன்னா எடுத்து தந்துக்கிட்டே இருக்கு. சந்தேகத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள் சுவையா இன்றைக்கு வரட்டும். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்திற்குள் ஹல்லேலூயா எல்லாராலும் ஒடுக்கப்படுகிறீர்களோ, எல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறீங்களோ, இப்படிப்பட்ட அனுபவம் உண்டாவதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட அனுபவம் உண்டாகும் பொழுது ஆண்டவர் அடுத்தது சொல்ல, புறப்பட்டு போங்கள், ஜாதிகள் மேல் நான் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை அனுப்புவார். ஹல்லேலூயா. அனுப்புகிற இடத்திலெல்லாம் அதை சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல கிருபையை தருவாராக, சபைக்கு கிருபையை தருவாராக. ஒருவேளை இந்த சத்தத்தை ஊழியர்களாகி யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த சொப்பனத்தின் காட்சிக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் தேவன் அதை உங்களுக்கு தருவாராக. அப்படிப்பட்ட ஒரு ஊழிய மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எல்லார் மேல் கர்த்தர் கிருபையாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எழுந்து நிற்போமா? எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற கிருபைக்கு எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை கேட்ட எல்லாரும் அந்த தேனின் சுவையாய் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாகும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. வீடுகள் இந்த ஆராதித்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான எல்லாரும் ஆலயத்தில் வந்து ஒன்றாய்க்கூடி ஆராதிக்க தேவன் பாக்கியத்தை தரும்படி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். உதவிக்காக வந்து எல்லாரும் கத்த மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை கத்த மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.